ஒரு அழகான கிராமம். காலை நேரம். பச்சை புல்லும் பறவைகள் கீச்சும். அந்த கிராமத்துல ஒரு புதிய பள்ளி திறக்கப்படுகிறது. பெயர் அரும்பு மொட்டு மலர் பள்ளி. அந்த பள்ளிக்கு தனது 3 வயது குழந்தையான கார்த்திகையை அழைத்து வருகிறாள் அம்மா லக்ஷ்மி. மாஸ்டர், இங்க என்ன படிப்பாங்க? ஏற்கனவே எல்லாரும் ABC 1 2 3 கற்றுக் கொடுக்கறாங்க. அம்மா, இங்க குழந்தைகள் படிக்க மாட்டாங்க. இங்க நாங்கள் தான் குழந்தைகளை படிப்போம். லக்ஷ்மிக்கு கொஞ்சம் ஆச்சரியம். அரும்பு நிலை, 3 வயது. கார்த்திகை முதல் நாள் பள்ளிக்கு செல்கிறாள். அங்கே புத்தகங்கள் இல்லை, கரும்பலகை இல்லை. ஆனால் நிறைய வண்ணங்கள், விளையாட்டுப் பொருட்கள், இசை, பாடல்கள். அவள் மணலில விளையாடுறாள். நிறங்களால படம் வரைகிறாள். சின்ன சின்ன கதைகள் கேட்கிறாள். ஆசிரியர்கள் கவனிக்கிறார்கள். அவள் நிறங்களைக் கண்டு மகிழ்கிறாளா? இசைக்கு ஆடுகிறாளா? கதைகள் கேட்டு கேள்வி கேட்கிறாளா? இவருக்கு படைப்பாற்றல் அதிகம். நிறங்களோட ஆர்வம் இருக்கு. மொட்டு நிலை, 4-5 வயது. இப்போ கார்த்திகை கொஞ்சம் பெரியவள். அவளை பூங்கா, மிருக காட்சி சாலை, கடற்கரை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். இது மரம், இது எப்படி வளருது பாரு. இது பறவை, இது எப்படி பறக்குது. அவள் பார்த்து கேட்டு அனுபவிக்கிறாள். அவள் மண் கொண்டு சிறிய வீடு கட்டுகிறாள். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள். உங்க குழந்தை கைகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளும் திறமை அதிகம். இது ஒரு முக்கிய திறமை. மலர் நிலை, 5-6 வயது. இப்போ கார்த்திகை முழுமையாக மலர்ந்து விட்டாள். அவள் அழகான ஓவியங்கள் வரைகிறாள். இயற்கையை கவனிக்கிறாள். சின்ன விஞ்ஞான கதைகளை புரிந்து கொள்கிறாள். இப்போது ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். இவளுடைய முக்கிய திறமை கலை மற்றும் இயற்கை புரிதல். இதைதான் நாம் வளர்க்கணும். முக்கிய மாற்றம், 6 வயது. கார்த்திகை 1ஆம் வகுப்புக்கு செல்லும்போது அவள் எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி படிக்க மாட்டாள். அவளுக்கான முக்கிய பாடம் கலை, இயற்கை அறிவியல். அதோடு அவளுடைய திறமையை மையமாக வைத்து கல்வி அமைக்கப்படுகிறது. கதை சொல்லும் உண்மை. இந்த கல்வி முறையில் குழந்தை மீது அழுத்தமில்லை, புத்தக சுமை இல்லை, ஒப்பீடு இல்லை, பயம் இல்லை. குழந்தை இயல்பாக வளருகிறது. திறமை கண்டுபிடிக்கப்படுகிறது. வாழ்க்கை நோக்கம் ஆரம்பத்திலேயே தெரிகிறது. மரம் நன்றாக வளரணும்னா அதை இழுத்து நீட்ட முடியாது. அதுக்கு சரியான மண், நீர், ஒளி கொடுத்தா போதும். அது தானாக உயர்ந்து நிற்கும். அதே மாதிரி குழந்தைகளை படிக்க வைக்காதீர்கள். அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மலராக மலரும். கார்த்திகை இப்போது 6 வயது. அரும்பு, முட்டு, மலர் நிலைகளை கடந்து அவள் முழுமையாக மலர்ந்திருக்கிறாள். ஒரு நாள் அவளும் அவள் அம்மா லக்ஷ்மியும் பள்ளிக்கு வருகிறார்கள். அம்மா, இப்பதான் முக்கியமான கட்டம் ஆரம்பிக்கிறது. கார்த்திகையின் திறமை நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. என்ன மாஸ்டர்? அவளுக்கு தேனீகளும் பட்டாம்பூச்சிகளும் மீது பேரார்வம். அவள் அவைகளை கவனிச்சு புரிஞ்சுக்கிற திறமை அதிகம். அவளுக்கு இந்த விஷயத்துல இவ்வளோ ஆர்வம் இருக்கே அப்படின்னா இந்த பாதையிலேயே அவளை மகிழ்ச்சியோட கற்க விடலாம். அதுதான் அவளுக்கு சரியான கல்வி. 1. திறமை அடிப்படையிலான ஆரம்ப கல்வி. அந்த நாள் முதல் கார்த்திகையின் முக்கிய பாடம் தேனீ வட்டாம்பூச்சி ஆய்வு. அவள் தோட்டத்துக்கு போய் தேனீகள் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கிறாள். பட்டாம்பூச்சி பூவிலிருந்து பூவுக்கு எப்படி பறக்கிறது கவனிக்கிறாள். அவை எந்த மலர்களை விரும்புகிறது என்று குறிப்பு எடுக்கிறாள். இது சின்ன விஷயம் இல்லாமா? இது உயிரியல் அறிவியலின் அடிப்படை. மற்ற பாடங்கள் தமிழ், கணிதம் அவளுடைய ஆர்வத்துக்கு உதவியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உதாரணம், கணிதத்தில் ஒரு தேனீ ஒரு நாளில் எத்தனை பூக்களுக்கு போகும். தமிழில் பட்டாம்பூச்சி பற்றி ஒரு கதை எழுதுங்கள். 2. சுவரில்லா கற்றல். ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் தோட்டத்துல நடக்குது. இங்க பாருங்க, இந்த மலர்ல தேனீ எப்படி தேன் சேகரிக்குது. கார்த்திகை ஆர்வமாக கவனிக்கிறாள். மற்றொரு நாள் அவளை ஒரு தேனீ பண்ணைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். இங்கதான் தேன் எப்படி உருவாகுது பாரு. அவள் நேரில் பார்த்து கற்றுக்கொள்கிறாள். புத்தகத்தில் இல்லாத அறிவு பெறுகிறாள். தேர்வு இல்லை, பயம் இல்லை. அம்மா, எனக்கு எக்ஸாம் இல்லை, ஆனா நான் நிறைய கற்றுக்கிறேன். நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். அவள் உண்மையிலேயே கற்றுக்கொள்கிறாள். 3. 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு தயாரிப்பு. காலம் கடந்து
கார்த்திகை 9ஆம் வகுப்புக்கு வருகிறது. இப்போது அவள் உயிரியல் பயாலஜி அதிகமாக கற்றுக்கொள்கிறாள். தேனீகள், பாலினேஷன், ஈகோசிஸ்டம் பற்றி ஆழமாக புரிந்து கொள்கிறாள். இப்போ நீ தேர்வுக்கும் தயாராகணும். ஆனா உன் அடிப்படை அறிவு ரொம்ப வலிமையானது. 4. இன்டர்ன்ஷிப் அனுபவம். ஒரு நாள் கார்த்திகை ஒரு பெரிய தேனீ வளர்ப்பு மையத்துக்கு செல்கிறாள். அங்கே அவள் தேன் சேகரிக்கும் முறையை கற்றுக்கொள்கிறாள். பட்டாம்பூச்சி பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்கிறாள். இயற்கையை பாதுகாக்கும் வழிகளை அறிகிறாள். இவள் ஒரு நாள் நல்ல உயிரியல் விஞ்ஞானி ஆகலாம். காலம் நகர்ந்தது. தேனீகளையும் பட்டாம்பூச்சிகளையும் ஆராய்ந்து வளர்ந்த கார்த்திகை இப்போது 12ஆம் வகுப்பை முடித்து கல்லூரி வாழ்க்கைக்கு தயாராகிறாள். ஒரு நாள் கார்த்திகை மற்றும் அவள் அம்மா கல்லூரி அலுவலகத்துக்கு செல்கிறார்கள். இங்கே அட்மிஷன் முழுக்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான். கார்த்திகைக்கு எந்த வெளிப்புற தேர்வழுத்தமும் இல்லை. அவள் தனது பள்ளி சாதனையால் நேரடியாக சேர்க்கிறாள். 9ஆம் 11ஆம் வகுப்பிலேயே கரியர் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுத்ததால அவளுக்கு அவள் பாதை தெரிவா இருக்கு. அவள் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாள், நான் உயிரியல் துறையில், குறிப்பாக தேனி, பாலினேஷன், ஈகோசிஸ்டம் இதுல தான் போகணும். தமிழில் உயர்கல்வி, அறிவு எளிதாக புரிதல். கார்த்திகை உயிரியல் பட்டப்படிப்பில் சேர்க்கிறாள். இங்கே எல்லா பாடங்களும் தமிழில் தான் கற்பிக்கப்படும். பயாலஜி டேர்ம்ஸ் கூட தமிழில். பாலினேஷன் மலர் மூலம் பரவல், ஈகோசிஸ்டம் சூழலியல் அமைப்பு. கார்த்திகை மகிழ்ச்சியுடன், இப்போ நான் என்ன கத்துக்கிறேன்னு முழுசா புரியுது. மொழி தடை இல்லாமல் அறிவு ஆழமாக செல்கிறது. கார்த்திகை புத்தக அறிவு மட்டும் இல்ல, நேரடி ஃபீல்டு நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங். அவள் தேன் உற்பத்தி முறையை மேம்படுத்துகிறாள். பயிர்களுக்கு பாலினேஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்க வழிகள் கண்டுபிடிக்கிறாள். கல்வி சுதந்திரம், எல்லை இல்லாத கற்றல். காலம் கடந்து ஒரு நாள் கார்த்திகை தஞ்சாவூரில் உள்ள நம்மாழ்வார் வேளாண் பல்கலைக்கழகம் சென்று ரிசர்ச் செய்கிறாள். அங்கு ஆர்கானிக் ஃபார்மிங், பாலினேட்டர் ரிசர்ச், ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் அவளுடைய ஆர்வத்துக்கு சரியான சூழல். பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய மாநாடு. தலைப்பு தேனீ பட்டாம்பூச்சி மூலம் உணவு பாதுகாப்பு. அதில் பேசும் விஞ்ஞானி டாக்டர் கார்த்திகை. லக்ஷ்மி பெருமையுடன், அவள் சிறியவளா இருந்த போதே அவளுடைய பாதை கண்டுபிடிச்சோம். ஆசிரியர் அவளை படிக்க வைக்கல, அவளுக்கு பொருத்தமான பாதை கொடுத்தோம். தீர்வு மட்டும் கல்வி இல்லை, மொழி தடை இல்லாமல் கற்றல் முக்கியம். அனுபவம் பிளஸ் சுதந்திரம் உண்மையான திறமை. ஒரு தேனியை கவனித்த குழந்தை ஒரு நாள் உலக உணவு பாதுகாப்பை காப்பாற்றும் விஞ்ஞானியாகலாம்.